ஹமர்ஹம் ஓம் சிவாய நம ஓம் அன்னை சகுந்தலாய நம ஓம். வெல்த் எனர்ஜி, மணி, நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? நிறைய நேரத்தில் நான் இந்த பணத்தினால நான் ஃபேஸ் பண்ணுறேன். தட்டுப்பாடுகள் நிறைய வருது. எனக்கு எல்லா டைமுமே எனக்கு ஒரு ஃப்ளோ இல்லை. சில கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இதில் ரெண்டு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க, நல்ல நல்ல வெரி குட் கிவராக இருப்பாங்க. யார் கேட்டாலும் உதவி செய்கிற மனம் நிறையா இருக்கும். ஆனால் யாராவது அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கிக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. இல்லை போதும், நானே பார்த்துக்கிறேன், எனக்கு இருக்குது அப்படி. அது அந்த எனர்ஜியை ஃப்ளோ ஆகாது. இன்னொரு தரப்பட்ட மக்கள் இருக்காங்க, யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, கேட்டு கூட வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்து கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்கணும், உதவி பண்ணணும், இல்லை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனம் வராது. இப்போ இந்த ரெண்டு தரப்பட்ட மக்களுக்குமே அந்த எனர்ஜி லேக்காக தான் இருக்கும், ஒரு தட்டுப்பாடு நிலையில தான் இருக்கும். ஏன்னா எனர்ஜியை ஃப்ளோ பண்ண விடலை. இதில் பேலன்ஸ்டான இருக்கணும். நம்ம எப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும்? எந்த அளவுக்கு கொடுக்குற எண்ணம் இருக்கோ அந்த அளவுக்கு கிராட்டிடியூடோட, நன்றியோட அதை ரிசீவ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுற தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு 4 பேருக்கு கொடுக்கறதுக்கும் மனம் வரும். இப்படி ஒரு பேலன்சிங் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தட்டுப்பாடு, லேக் அப்படிங்கிறது இல்லாமல் எனர்ஜி உங்கள் மூலமாக ஃப்ளோ ஆக முடியும். இதில் ஒரு பயம் இருக்குது, என்கிட்டே கொஞ்சம் தான் வருது, நான் அப்படியே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட இருக்குது போதும், நான் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண வரும்போது நான் என்ன பண்ணுறது? இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த எனர்ஜியை ஃப்ளோ பண்ண விடாது. ஸோ அப்போ தைரியமாக கொடுங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ எனர்ஜி உங்களுக்கு நிறையா வரும். எந்த அளவுக்கு தைரியமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாங்கிக்கிங்க, ரிசீவ் பண்ணிக்கிங்க நன்றியோட. ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஃப்ளோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.